அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த பல வாரங்களாய் கடவுளை பற்றி தெரியும், கடவுள் எனக்கு தெரியாது. அப்போ கடவுளை பற்றி தெரியும், கடவுளையே தெரியும் என்பதற்கு உள்ள வித்தியாசத்தை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். அதாவது கடவுளோடு உள்ள நட்புறவு தான். அவரை வாழ்க்கையில் அவருடைய பண்புகளை வாழும் பொழுது, அவரோட உறவு கொள்ளும் பொழுது தான் நம்ம கடவுளை தெரிஞ்சு கொள்ள முடியும். கடவுளை பற்றி அறிவு இருக்கும், ஆனால் கடவுளை தெரியாது என்று சொல்லி கடந்த 4-5 வாரங்களாய் ஊதாரி மைந்தனுடைய ஓமையிலிருந்து கூட நம்ம பல ஆழமான சத்தியங்களை தியானித்தோம். ஆனால் கடவுளோடு உள்ள உறவு எந்த அளவுக்கு முக்கியம், அந்த கடவுளோடு உள்ள உறவை எப்படி வலுப்படுத்துவது, ஃபாஸ்டர் பண்ணுவது, கல்டிவேட் பண்ணுவது என்பதை குறித்து நாம் தியானிப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, யோவான் எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 3வது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு ராஜா பிதாவோடு ஜெபிப்பார். அருமையான ஒரு ஜெபம் பாருங்களேன். அதில் அவர் சொல்லுவார், பிதாவாகிய கடவுளை உம்மை அறிவதும் உம்முடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய என்னை அறிந்து கொள்வதும் தான், புரிந்து கொள்வதும் தான். என்ன புரிஞ்சுக்கணும்னா என்னோட மக்கள் பேசுவதும் தான் நிலைவாழ்வு, இட்டர்னல் லைஃப் அப்படிங்கிறார். To know God and to have fellowship with God is eternal life அப்படிங்கிறார், நித்திய ஜீவன் அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளோடு உள்ள உறவு தான் நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் உயர்த்தும். கடவுளோடு உள்ள உறவு தான், நட்புறவு தான் நம்ம பலப்படுத்தும். எந்த சேலஞ்சையும் எதிர்த்து போராட நமக்கு ஆற்றலை தரக்கூடிய ஒரு வல்லமை தான் கடவுளோடு உள்ள இன்டிமேட் ஃபெலோஷிப் அல்லது இன்டிமெசி வித் காட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா மேஜர்லி பீப்புள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கடவுளை ஒரு சிலுவையில் அடித்து கொல்லப்பட்டவரா, எங்கேயோ இருக்கிறவரா தூரமாக வைத்து வணங்க தான் விரும்புகிறாங்களே தவிர, தம்முடைய உள்ளத்தில் வைத்து அவரோடு பேசணும், உறவாடணும் என்பது அது ரொம்ப விருப்பமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ ஒரு திருமணத்துக்கு போனீங்கன்னா, அங்கே திருமணத்தில் பார்த்தீங்கன்னா குடிக்கிற அந்த ஆவிகள் எல்லாம் பார்த்தீங்க, தே வில் ஹாவ் ஃபெலோஷிப். ஒரு இடத்துக்கு தனியாக போவாங்க, இல்லை அண்டர் கிரவுண்ட் போவாங்க. மேரேஜ் எந்த ஹால் இருக்கோ அதுக்கு மேலே உள்ள இதில் தண்ணி அடிப்பாங்க. அப்படி சிகரெட் குடிக்கிற ஆவிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றா சேரும். போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவங்க, புயலை போடுறவங்க, இதெல்லாம் ஒரு ஒன்றா சேரும். அல்லது வயசானவங்களாம் ஒரு குரூப்பாக இருக்கும், சிறு பிள்ளைங்களாம் ஒரு குரூப்பாக இருக்கும், நாத்தனார்கள் மாமியார்கள்லாம் ஒரு குரூப்பாக இருக்கும், அன்னிகள் எல்லாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. இப்படி ஸ்கூலுக்கு போகிற டீச்சர்ஸ், அவங்க அந்த டீச்சர்ஸோட ஒரு ஃபெலோஷிப் வச்சுப்பாங்க, அல்லது ஸ்டூடெண்ட்டோட ஃபெலோஷிப் வச்சுப்பாங்க. சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லதுக்கும் பண்ணுவாங்க, அல்லது தீமைக்காக குடிக்கணும், இல்லை ஜாலியாக இருக்கணும், அல்லது பார்த்தீங்கன்னா லவ் பண்ணணும், அல்லது பெண்களோட தாறுமாறாக வாழணுங்கிறதுக்காக ஒரு டீமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு நிலையில் அவங்களுடைய நன்மைக்கு எதுவாக ஃபெலோஷிப் வச்சுக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்க பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குடும்பம் என்கிற ஒரு அருமையான ஒரு கூட்டமைப்பு, நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருக்கும். ஒரு சில குடும்பத்தில் மிகவும் மோசமான ஃபெலோஷிப் இருக்கும். கணவன் சம்பாதிச்சா அந்த அன்பு இருக்கும், மனைவி நல்ல முறையில் சமைச்சு போட்டால் அந்த அன்பு இருக்கும். அப்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுயநலம் சார்ந்த ஒரு ஃபெலோஷிப் இருக்குது. புனித அகஸ்டினார் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அதை கண்டிச்சார். பட் அதை நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா குடும்பத்தில் செல்ஃப்லெஸ் லவ்ங்கிறதே ரொம்ப 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 பீகர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் புனித அகஸ்டினார் அவருடைய புஸ்தகத்தில். அதை பல பேர் அப்போஸ் பண்ணாங்க. அது ஒரு விதத்தில் உண்மை தான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறவங்களும் உண்மை தான், அது நிஜமாக தான் இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் எல்லாருமே கரெக்டாக இருந்தால் தான் அங்கே ஒழுங்காக ஓடும் பாரு. எல்லாத்தையும் அந்த குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள், நீ யார் நான் யார், ஈகோ அப்படி தான் வருது பார்த்தீங்களா. அப்போது ஒரு சுயநலமுள்ள குடும்பங்களாக தான் நிறையா குடும்பங்கள் இருக்கின்றார்கள். அப்போது இப்படி தான் ஃபெலோஷிப் இருக்குது. இப்படியெல்லாம் பல்வேறு உறவுகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுற நாம நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய என் தெய்வத்தோட எப்பேற்பட்ட உறவு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம், we are connected with God but we don't have dialogue. அவரோட பேசுறது இல்லை, உறவாடுறதில்ல. அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்கேன், என்னை பற்றி சொல்லுங்கப்பான்னு சொல்லி கடவுளோட யதார்த்தமான முறையில் பேசுறதும் கிடையாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ அண்மையில் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுங்களேன். எங்களுக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்கா, அழகான பேத்தி, கடவுள் கொடுத்த கிருபை. அப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. அந்த சிறு குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு என்ன தேவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அழுதுனா பால் கொடுக்கணும் அவங்க அம்மா, அவ்வளவுதான்.
அல்லது 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பால் கொடுத்தாகணும். விரால் கத்துவா, அதை கத்தும் அந்த குழந்தை, உடனே அந்த அம்மா பால் கொடுக்கணும். அப்போ ராத்திரியோ பகலோ அந்த ஒரு 6 மாதம் அந்த தாய் இரவு பகல் என்று பாராது, தன்னுடைய நிலைமை என்று பாராது அன்பு செய்து பாலூட்டி வளர்க்கிற தாய் நண்பர் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தேவை? வயிற்றில் எம்டி ஆகிடுச்சு, யூரின் போயிடுச்சு, மோஷன் போயிடுச்சு, வயிறு எம்டியாக இருக்குது, எனக்கு உடனே பால் வேணும், அவ்வளோதான் கத்தும். அப்போ அந்த சிறு குழந்தைக்கு 3 மாதம் குழந்தைக்கோ 6 மாதம் குழந்தைக்கோ தாய் சாப்பிட்டாங்களா, அல்ல தாய்க்கு இடுப்பு வலி இருக்கா, தாய்க்கு ஜுரம் அடிக்குதா, டெங்கு ஃபீவரா, பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிருச்சா, அதெல்லாம் அதுக்கு பிரச்சனை இல்லை. அதை பொறுத்தவரையில் வலி, எனக்கு பசிக்குது பால் கொடு, அவ்வளோதான் அந்த சிறு குழந்தைக்கு இருக்கக்கூடிய மென்டாலிட்டி. அதனால் அதே குழந்தை ஒரு 10வது படிக்குன்னு வச்சிங்களேன், மேபி ஒரு 15-16 வயசு இருக்குன்னு வச்சிங்களேன், மாணவ பெண் என்ன வளர்ந்துட்டா. இப்போ அவள் கல்லூரியில் எல்லாம் டூர் போகிறாங்க. அவள் டூர் போகிறதுக்காக ஸ்கூலில் எல்லாம் புக் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா அழுதுகிட்டு இருக்கிறாங்க, வயிற்று வலி. அப்போது அந்த பெண்ணு சொல்கிறா, அச்சோ அப்படியாம்மா, சரிம்மா சரியாயிடுமா, இந்த தண்ணி குடுமா சொல்லிட்டு உடனே அடுத்த நிமிஷம் அவள் என்ன செய்கிறா, நாளைக்கு நான் டூர் போகிறேன், எனக்கு எல்லா துணியும் துவைச்சி கொடுக்கணும், எனக்கு பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட அந்த வேதனை வலியோடு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த தாயிடம் அந்த பெண்மணி, அந்த குழந்தை சொல்கிறா, டிமாண்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாய்க்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அப்போ இதெல்லாம் குழந்தைங்களா? யோசிச்சு பாருங்களேன். தாயின் வலி வேதனை கூட தெரியாமல் சுயநலத்தை மட்டும் பார்க்கக்கூடிய அந்த குழந்தை, அது ஒரு குழந்தையா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதே நிலை தான் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு. நம்ம கோயிலுக்கு போகும்போது தானே எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இடுப்பு வலி சுகமாகணும், எனக்கு நல்ல ஒரு புருஷன் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், என் குடும்ப சூழல் தீரணும். அது ஜெபிக்கக்கூடாது நான் சொல்ல வரலை, ஜெபிக்கலாம். ஆனால் வாழ்நாள் முழுசும் 30 வயசு 60 வயசு 90 வயசில் கூட என் பாவங்களை மன்னிங்க, என் நல்லா வாழணும், என் முட்டி சரியாகணும், என் வயிறு சுகமாகணும், மோஷன் நல்லா போகணும், தலைவலி நல்லா இருக்கணும், இதை தவிர வேற என்ன அந்த அப்பாட்ட ஏசப்பாட்ட கடவுள்கிட்ட நம்ம கேட்குறோம்? என்ன மாதிரி உறவு வச்சிருக்கிறோம் பாருங்களேன். கடவுளை ஒரு காஃபி லெண்டிங் மிஷினில் போனோம்னா டோக்கன் போட்டால் காஃபி கொடுக்கும். 10 ரூபாய் 20 ரூபாய் போட்டால் யூரோப்லாம் போகும்போது அந்த காயினை போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக காஃபி கொடுக்கும், நம்ம வாங்கி கொடுக்கலாம். இப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்போது கடவுள் எனக்கு உதவி செய்யணுமா, ஒரு தியானம் போ, ஒரு டோக். கடவுள் எனக்கு இந்த திருமணம் நடக்கணுமா, ஒரு உபவாசம், ஒரு பாவசிங்க செய், டோக், ஒரு காயினை போடு. இல்லது நான் போய் ஒரு மொட்டை அடிக்கிறேன், அல்லது தகடை வாங்கி கொடுக்குறேன், ஒரு தேங்காய் வாங்கி காணிக்க கொடுக்குறேன். இப்படி கடவுளை என் தொழிலில் பிஸ்னஸில் பார்ட்னரை வச்சுக்கிறேன். இப்படி கடவுளை கூட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக ஏதாவது கொடுத்தாதான் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு லெவலில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? அது மிகவும் மோசமான ஒரு நிலை. பாவசங்கத்தனை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, திருப்பலிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. ஒரு 5 திருப்பலி வச்சா எனக்கு உடனே இதை கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பார்த்தீங்களா? 5 திருப்பலி நன்றிக்காக வைக்க வேண்டியது, அவருடைய மகிமைக்காக வைக்க வேண்டியது. எல்லாத்தையும் எதிர்பார்த்து இப்படி செஞ்சு எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, கடவுளை ஒரு காஃபி லெண்டிங் மிஷின், காயின் போட்டால் அது காஃபி வரணும், இல்லைன்னு மிரட்டுவேன். இப்பேற்பட்ட உறவு தான் நம்ம வச்சிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 3 மாத குழந்தை பசிக்குது, அழுதா பால் கொடுக்கணும், அது நீதி. 16 வயசு பெண்ணு தான் தாய் சாகிற நிலையில் இருந்தாலும் எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ண, அது அநீதி. இப்படித்தான் அநீதியில் கடவுள் சொல்லி நம்ம பக்தி என்கிற போர்வையில், கிறிஸ்தவர்கள் என்கிற தாறுமாறான ஒரு போர்வையில் உண்மையை இழந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, கடவுளை ஒரு பிளஸ்ஸரா, ஆசீர்வதிக்கிறவரா மட்டும், என்னை பாதுகாக்கிற வாட்ச்மேனாக மட்டும், என்னை கைட் பண்ணக்கூடிய ஒரு கவுன்சிலராக மட்டும் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா? அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அவரை ஒரு சுகப்படுத்துகிற ஒரு மருத்துவரா, 5 5000 பெருக்கி கொடுத்தாரு, என் வாழ்க்கையில் 5 லட்சம் வச்சிருக்கிறேன், 50 லட்சம் பெருக்கி கொடுப்பாரு, அவ்வளோதான். பாருங்கள், அவர் ஒரு ரியல் எஸ்டேட் மேனாக அவர் மாற்றிடுறோம். பார்த்தீங்களா? அப்போது அவரை காஃபி லெண்டிங் மிஷினை தாண்டி வேறு எதுவுமே நம்ம யோசிக்கிறதே இல்லை. தான் உண்மை, சத்தியம். நீங்கள் எந்த தான் ஸ்பிரிச்சுவலாக அந்த பூசை எழுதி வைக்கிறோம், நான் ஜெபமாலை எழுதி வைக்கிறோம், உண்மை தான், ஆசீர்வாதங்கள் வரதான் செய்யும். ஆண்டவரே சொன்னார், ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா பிரதி உபகாரம் பெறாமல் போக மாட்டேன் அப்படிங்கிறார். உடனே நான் ஒரு ஃபாதருக்கு தண்ணி கொடுத்தேன், ஒரு பாயசம் கொடுத்தேன்னு எனக்கு பிரதி உபகாரம் வரும் நான் திரும்பி பார்த்தேன்னா, என்னை விட சுயநலவாதி யார் இருக்கா அந்த உலகத்தில்? அதுக்கு உடனே அந்த வசனத்தை நம்ம கோட் பண்ணுறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதன் உண்மையான ஆழத்தை நாம் புரிந்து கொள்வதில்லை. உண்மையாய் கடவுள் நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? இந்த ஆரைக்கராஜ் உண்மையை பேசுகிறான், என்னோட உறவாடுறானா, என்னோட என்ன பேசுகிறான், எப்பொழுதுமே அவனுடைய வேதனையை தானே சொல்கிறான், கலக்கத்தானே சொல்கிறான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு, அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் எப்படி வாழணும், நான் எப்படி உங்களை துன்பப்படுத்தியிருக்கேனா, நான் பாவ வழியில் நடக்கிறேனோ,
உங்களை நோகுகிற வழியில் நடத்துகிறனோ என்பதை சோதிச்சு பாருங்கப்பான்னு சொல்லி என்னைக்கு நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை நம்ம சரி பண்ண முயற்சித்திருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது, உயிரோடு இருந்த பொழுது நடந்த நிகழ்ச்சி. அவங்க லாசர் வீட்டுக்கு போறாரு. அங்க போன உடனே மார்த்தா தடபுடலா போய் இறங்கி அதை செய்யறேன் எதை செய்யறேன்னு சொல்லி கிச்சனை போட்டு உருட்டுறாங்க. வேதனையில வந்து சொல்றாங்க, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், மரியா அவங்க பாதத்தில் உட்காந்துருக்காங்கன்னு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின நற்செய்தி 10வது அதிகாரத்தில் 41வது இறைவசனத்தில் இப்படி சொல்றாரு, மார்த்தா மார்த்தா, why are you anxious about many things, why are you getting distracted by the worldly things. நல்லதுதான் அவங்க செஞ்சாங்க. கடவுளுக்கு இயேசுவுக்கு சாப்பாடு போறது கெட்ட காரியமா? வரக்கூடிய திருத்துதர்களுக்கு சாப்பாடு போகிறது கெட்ட காரியமா? நல்ல குட் திங்ஸ் தான், நல்ல காரியம்தான், அது குட்னஸ் தான். மார்த்தா நல்லது தான் செஞ்சா. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு செப்பரேஷனை உருவாக்குறாரு பாருங்களேன், மிகப்பெரிய ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை வைக்கிறார் பாருங்களேன். மார்த்தா மார்த்தா, why are you anxious, ஏன் படபடப்பா பதபதப்பா இருக்கிற? எது முக்கியம்? மேரி has chosen the most important part of her life. மிக முக்கியமானது எதுவோ? என்னோட பேசுறது, என்னோட உறவாடுறது, நான் என்ன சொல்றேனோ அதுக்கு கீழ்ப்படிவது, எனக்கு அவளுக்குள்ள ஒரு அன்புறவு, ஃபெல்லோஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் than good things அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வாழ்க்கை, பர்சனல் லைஃப் எடுத்து பாருங்க. என் பிள்ளைக்காக, எனக்கு 5 பிள்ளைங்கன்னு வச்சுங்களேன், 5 பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய நல்ல காரியம்தான். அதில் என்ன தீமை இருக்கு? மார்த்தா மாதிரி நான் கம்பெனிக்கு ரைட்டாக போகிறேன், கம்பெனியில் ஃபுல்லாக வேலை செய்கிறேன், வீட்டில் வந்து தூங்குறேன், நல்ல காரியம்தான். பகலாக நைட் ஷிஃப்ட் பண்ணுறேன், நல்ல காரியம்தான். நான் வந்து ஓட்டி செய்கிறேன், நல்ல காரியம்தான். டீச்சராக இருக்கிறேன், வீட்டில் வந்து டியூஷன் எடுக்கிறேன், நல்ல காரியம்தான். இப்படி நல்ல காரியத்தை நீங்கள் பாவம் செய்யலைன்னா அவங்கள நல்ல காரியத்தை செய்ய வச்சு கடவுளை விட்டு பிரித்து அவங்களை காலி பண்ணுகிறது பிசாசு. ஒன்று பாவம் செஞ்சு நம்மளை ஒழிக்கும், அல்லது நீ நல்ல காரியம், என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன், என் புருஷனுக்காக உழைக்கிறேன், நோயாளி புருஷனுக்காக உழைக்கிறேன், என் மனைவிக்காக உழைக்கிறேன்னு சொல்லி நல்லது தான், நான் 24 hours வேலை செய்கிறேன்னு சொல்லி நன்மையை செய்ய வைத்து கொல்ல வைக்கிறது இந்த பிசாசு. அதைத்தான் மார்த்தாட்ட சொன்னார், மார்த்தா மார்த்தா, why are you anxious about many things அப்படிங்கிறார். அப்போ அங்கே மிகப்பெரிய ஒரு செப்பரேஷனை கொடுக்குறாரு. நீ நல்லது செய்கிற, இல்லைன்னு சொல்ல, நல்லது செய்வேனான்னு சொல்லலை. எது முக்கியம்? டாப் ப்ரையாரிட்டி எது முக்கியம்? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய உறவு தான் முக்கியம், கடவுளோட பேச வேண்டியது தான் முக்கியம். கடவுள்கிட்ட எப்போ பார்த்தா கொடுங்கிறது இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன சொல்லணும் பதிலுக்கு? அவருக்கு எப்படி நான் மாறணும்? எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு? அதைத்தான் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. நமக்கு தேவை இன்றைக்கு ஃபெலோஷிப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில உறவு இல்லாததான், கடவுளோட உறவு இல்லை. கடவுளை சாமின்னு கும்பிட்டது போதுங்க, சாமி தான். அந்த சாமி என் உள்ளத்துல வாழ்றாரா, என் வாழ்க்கையில என்ன செய்யறார், நான் அவரோட எப்படி வாழ்றேன் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. The most important righteous thing, அதான் சொல்றாரு, we should know the difference between good things and righteous things. ரைட் திங்ஸ், நல்லதுக்கும் நீதியானதுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியணுங்க. நல்லது என் பிள்ளைக்காக உழைக்கணும், எதிர்காலத்துக்காக உழைக்க வேணும்னு சொல்ல, உழைக்காதவன் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒவ்வொரு நிமிடத்திலும் என் கடவுளை நான் கொண்டு செல்றேனா, பணி செய்கிற இடத்துல கடவுளை நான் சொல்றேனா, நான் நேர்மையாக வாழ்றேனா, என் பார்வை பரிசுத்தமாக இருக்கா, என் செயல்கள் அத்தனையிலும் கடவுளை டாப் ப்ரையாரிட்டி கொடுக்குறான், அவரோட உறவோடு வாழ்றேனா, என்னுடைய மைண்டு காட் சென்டர்டாக இருக்குதா? கம்பெனிக்கு போனாலும், வேலைக்கு போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், டியூஷன் சொல்லி கொடுத்தாலும், சமைச்சாலும் 24 hours அவரே சார்ந்து நான் வாழ்றேனா, அந்த ஃபெல்லோஷிப் எனக்குள்ள இருக்கிறதா? அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு பக்தியாளர்களா, பயங்கர விசுவாசிகளா, பயங்கர நேர்மையாளர்களா ஒரு போர்வையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்களேன். இன்னைக்கு ஏன் ஒவ்வொரு பங்கிலையும் கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்க 1000 பேர், வெளியில் நிற்கிறவங்க 500-600 பேர் இருக்கிறாங்க. அப்பா அம்மா கோயிலுக்கு வருவாங்க, பிள்ளைங்க போகிறா கோயிலுக்கு வெளியில் நிற்கிறாங்க. அந்த அப்பா அம்மா கோயிலுக்கு வரவங்க பக்தியாக மட்டும்தான் இருக்காங்களே தவிர அவங்க வாழ்க்கையில் உண்மை இல்லை, நேர்மை இல்லை, நீதி இல்லை, சொல்ல வேண்டியதை சொல்லலை, கடவுளோடு உறவு இல்லை. கோயிலுக்கு வர்றாங்களே தவிர கடவுளோடு உறவு இல்லை. அந்த உறவு இல்லை என்கிற பொழுது நானும் நடிக்க தான் ஆரம்பிக்கிறேன், ஒரு அப்பா அம்மா நடிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ எங்கள் பிள்ளைங்கள்லாம் வெளியில் தான் நிற்குது. கோயிலுக்குள் உள்ளே வருகிறவர்கள் உண்மையாய் கடவுளோடு உறவு இருந்தா அந்த புள்ள அதை பார்த்து வீட்டுக்குள்ளே தூங்க முடியாது. உங்களுக்கு முன்னாடி கோயிலில் வந்து நிற்கும்.
இன்னைக்கு கோயிலுக்கு வெளியில் இருக்கிறவங்க மனம் மாறுவதை காட்டிலும் கோயிலுக்கு உள்ள இருக்கிறவங்க மனம் மாறினால் இந்த உலகம் மாறுங்க. இது உண்மை, சத்தியம். அப்போ கடவுளோட அந்த உறவை நாம மக்களுக்குள்ள வளர்க்கல அப்படின்னா, அவன் சும்மா வரான், சாமி கும்பிட்டான், காலு சவமாச்சு, திருமணமாச்சு, புள்ள பிறந்துச்சு, என்ன பிரயோஜனம்? புள்ள பிறந்தா திரும்பி இந்த அப்பா அம்மா மாதிரி தான் அந்த புள்ள வளரப்போகுது. திருப்பி திருப்பி பேய் குட்டிகளையும் பிசாசு குட்டிகளையும் நம்ம பெற்று வளர்க்க போறோம். அப்போ என்னைக்கு இந்த உலகம் மாறப்போகிறது? ஒரு அன்னை மரியாதை போல, மதர் தெரசாவை போல, அப்துல் கலாமை போல நேர்மையுள்ள நீதியுள்ள பிள்ளைகளை இந்த உலகத்துக்கு எப்போ கொடுக்க போகிறோம்? திருப்பி திருப்பி இதே பிரசங்கம், இதே வாழ்க்கை, இதே ஆலயம், இதே நடைமுறை, இதே கேட்டிகிசம் எப்பொழுது புரட்சி உண்டாக போகிறது? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உள்ளத்தில் ஆதங்கத்தோடு பேசி கொண்டிருக்கிற கடவுள் சொன்னார், இந்த உலகத்தில் அவர் சொன்னார், ரெவலேஷன் திருவெளிப்பாடு புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, ஐயா நான் உன் கதவண்டே தட்டி கொண்டிருக்கிறேன். யார்? உடனே அதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவருக்குள்ளே வராது வெளிப்புறையனத்தாருக்கு, கிறிஸ்துவர் அல்லாதவர்களுக்குன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிடுறாங்க. அங்கே படித்து பாருங்க, ஒரு சபைக்கு அவர் சொல்லுகிறார், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட சபை, பவுலால் நிறுவப்பட்ட சபை, பல சபைகளுக்கு அவங்க சொல்கிறாங்க. அந்த சபைகளை சொல்கிறாங்க, ஐயா நான் கதை வந்து தட்டுறேன், யாராவது என் தட்டுகிற சத்தத்தை கேட்டு திறந்தால் நானும் என் தந்தையும் உள்ளே வருவோம், நாங்கள் வந்து அங்கே பானம் பண்ணுவோம், உங்களோட உறவு கொள்வோம், இன்டிமசி வைத்துக் கொள்வோம் என்று சொல்றார். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இது இப்பல்ல திருவெளிப்பாடு புஸ்தகத்தில் மட்டுமல்ல, எரேமியா புஸ்தகம் 29:13 பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, உண்மையான உள்ளத்தோடு என்னை தேடியா, இதயத்தில் தேடியா, இன்டலெக்சுவலாக தேடி பண்ணது போதும், பொருளுக்காக தேடினது போதும், இதயத்தின் ஆத்மார்த்தமா என்னை தேடி அப்பான்னு சொல்லி என்னவா, இது முழு இதயத்தோடு என்னை தேடுவீர்கள், என்னை கண்டுபிடிப்பீர்கள், நாம் உறவாடலாம் அப்படிங்கிறார். எபேசியர் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 4-5 வசனத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உலகம் தோன்றும் முன்னரே நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை தூயோராக்கவும் குற்றமில்லாதவர்களாய் நீதிமான்களாக்கவும் உலகம் தோன்றும் முன்னரே நம்மை தேர்ந்தெடுத்தாராம். அப்போ எப்படி தூய்மை உள்ளவராக ஆக்குறாருன்னா, தன் ஒரே மகனை சிலுவை சாவுக்கு ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்து தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்றாரு. எதுக்கு? To have intimacy with Father. கடவுளோடு உறவு கொள்வதற்காக உலகம் தோன்றும் முன்னரே ஆசைப்படுறார், ஏங்குறாருங்க. ஒரு காதலி ஒரு பையன் ஒரு பெண்ணை லவ் பண்ணுறான்னா, அந்த பெண்ணு வந்து சிக்னல் கொடுக்கலனா, அந்த பெண்ணு மேலே ஆசை இருக்கிற பின்னாடியே ஓடி 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 துரத்துவான்ல, அதே போல தான் கடவுள் ஒவ்வொரு பிள்ளையும் தேடி வராரு, அன்பு செய்ய, உறவு கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட. நாம் நினைக்கிறோம் ஆசீர்வாதங்களை தேடுறோம். மத்திய எழுதிய நற்செய்தி 6:33 சொல்லுகிறது, முந்த சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இட்ஸ் ரைச்சியஸ்னஸ். முதலாவது நீ தேட வேண்டியது பரலோக ராஜ்யத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கடவுளை, அவருடைய நீதிகளை தேடு. பாக்கி எல்லாம் உடல் சுகம், உள்ள சுகம், ஆன்ம நலம், ரியல் எஸ்டேட் வளர்ச்சி, பிஸ்னஸ் வளர்ச்சி எல்லாம் தானாக வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 3 மாதம் 1 வயசு வர டிமாண்ட் பண்ணி பால் குடிக்கிற அந்த சிறு குழந்தைகளைப் போலவே சாகிற வரை இருக்க முடியாதுங்க, வளர வேண்டுங்க. 16 வயசில் 15 வயசில் கூட எங்கள் அப்பா அம்மா எனக்கு விரும்புகிறதான் செய்யணும்னு டிமாண்ட் பண்ணக்கூடிய அந்த நன்றி கட்ட சுயநலம் உள்ள அந்த குழந்தைகளை போட வாழ முடியாதுங்க. கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம், அவரோட உறவு கொள்வோம், நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ்வோம். இந்த உலகத்திலே பரலோக ராஜ்யத்தை கத்தோலிக்க திருச்சபையிலே மிக ஆழமாய் நிறுவுவோம் கடவுளோடு சேர்ந்து. காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இறை செய்தியை நீங்கள் நல்லா ஆழமாக திரும்ப திரும்ப கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் என்பவர் நம்முடைய வாழ்வோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா, அல்லது அவரை தூக்கி தனியாக வச்சுட்டு அப்பப்போ சண்டே நான் சந்திப்பேன், தேவை வரும்போது சந்திப்பேன், என் வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்படிங்கிற முறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. நான் தேவைப்படும் போது உங்களை யூஸ் பண்ணிக்கிற ஆண்டவரே, தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் தலையிடாதீங்க என்று சொல்லி நம்முடைய விருப்பத்திற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது தான் தவறு என்பதுதான் நம்ம இன்னைக்கு ஒரு மைய கருத்தாக ஆண்டவர் நம்ம இடத்துல சுட்டி காட்ட விரும்புகிறார். என்னுடைய விருப்பத்தில் கடவுள் தலையிடக்கூடாது, நான் என் இஷ்டத்துக்கு வாழ்வேன், என்னோட விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை, ஆனால் என் தேவைகளை நிறைவேற்ற எனக்கு கடவுள்னு ஒருத்தர் தேவை, ஆனால் அவ்வளோதான், அதோடு நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கும் கடவுளுக்கும் ஒரு பிளவு இருக்கிறதா
என்று சொல்லி நாம் நம்மை நாமே ஆய்ந்தறிய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இந்த நாளில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த உறவு இல்லைங்க. உறவு இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்னோடு அவர் வாழ வேண்டும். நான் ஒரு கூலி வேலை செய்கிறேன்னா அவர் என்னோடு அந்த வேலைக்கு வரணும். நான் ஒரு குடும்ப தலைவியாக என் குடும்ப காரியங்களை நான் செய்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையில் அவர் வாழணும். நான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறேன்னா என்னோட கூட அவர் இருக்கணும். அந்த அளவுக்கு நான் அந்த ஒரு ஃபெல்லோஷிப்பில் அவரோட இருக்கிறேன்னா, எந்த நிலையிலும் நான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்னா, இதுதான் கேள்வி. அது நான் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறேன், நான் ஏழையாக இருக்கிறேன், நான் செல்வத்தோடு இருக்கிறேன், நான் ஆரோக்கியத்தில், அதெல்லாம் செகண்டரி. நான் இருக்கிற என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் அவர் என்னோடு இணைந்திருக்கிறாரா, அவருடைய விருப்பத்தை நான் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறேனா, இந்த கேள்வியை நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த நாளிலே நம்ம ஒரு உள்ளத்துக்குள்ள நம்ம கேட்டே ஆகணும். ஏதோ கடவுளை நம் வாழ்க்கையோடு தள்ளி வச்சுட்டு வாழறதுக்கு இல்லை, அவர் நம் மத்தியில் வாழவே விரும்புகின்றார். அவருடைய பிரசனம் உன்னோடு வரும், உனக்குள்ள இருக்கும், உன்னோடு இருக்கிற தூயாவிர உனக்குள்ளும் உன்னோடும் இருக்கிறார் என்று சொல்கிறார். மனிதர் மத்தியில் இருப்பதுதான் எனக்கு பிரியும் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட கடவுளை தூக்கி தனியா வச்சுட்டு நான் நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து அழிந்து போவது முறை அல்ல. ஆக இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். என்னுடைய வாழ்க்கை நிலை எதுவாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் கடவுள் என்னில் வாழ நான் அனுமதிக்கணும். என் வழியாய் கடவுள் இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நான் வாழணும். அப்படி வாழணும்னா எனக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு இருக்கணும், ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கணும், ஒரு யூனியன் இருக்கணும், ஒரு கம்யூனியன் இருக்கணும். அவருடைய விருப்பத்தை நான் செயல்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா மாறணும். இந்த நாளில் அப்படி ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம விரும்புவோம், உம்மோட உறவுக்குள்ள நான் விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் நம்மோட உறவுக்குள்ளவே விரும்புகிறார். He seeks our heart. மனித உள்ளத்திற்காக அவர் பேராவலோடு அவர் காத்திருக்கிறார், ஏங்குகிறார் என்று சொல்லி யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கின்றோம். ஆனால் நாம தான் அவருக்காக ஏங்குவதில்லை. இந்த நாளில் அப்படியாக ஏங்கி பாடுவோமா? உம்மோடு உறவுக்குள்ள என்னுடைய உள்ளம் ஏங்குதப்பா. உண்மையா யோசிச்சு பாருங்க, நம்ம ஆத்மா அதுக்கு தான் ஏங்குது, பணத்துக்காக பொருளுக்காக இல்லை. அந்த ஒரு யூனியனுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா நம்ம ஒரு இளைப்பாறுதலுக்குள் கடந்து செல்வோம். ஆகவே வாருங்கள், இணைந்து பாடுவோம். உம்மோடு உறவுக்குள்ள ஏங்குதெந்த நேரு இதயம் என்று சொல்லி நாம் உணர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி எல்லாம் சந்தோஷமா. இப்படி ஒரு உறவு, எவ்வளவு ஒரு அழகான உறவு, கடவுளுக்கும் நமக்குமான ஒரு உறவு. இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் ஃபீசிபிள். உணர்ந்து நம்பிக்கையோடு பாடுவோம். உம்மோடு உறவு கொள்ள, உம்மோடு உறவு கொள்ள எங்குதெந்த நிதயமே, ஒப்பற்ற எந்தன் செல்வமே, ஓ எந்த நேசுராஜனே. உம்மோடு உறவு கொள்ள, உம்மோடு உறவு கொள்ள எங்குதெந்த நிதயமே, ஒப்பற்ற எந்தன் செல்வமே, ஓ எந்த நேசுராஜனே. கடவுளோடு வாழ்க்கை வாழும் பொழுது இந்த இடம் பரலோகமாய் மாறும். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக பிறருடைய கண்களுக்கு வெளிப்படுவோம். வாருங்கள், அப்படி வாழுவோம். வேறிடத்தில் செலவிடும் 1000 நாளை பார்க்கிலும், வேறிடத்தில் செலவிடும் 1000 நாளை பார்க்கிலும், உம்மோடு ஒரு நாள் போதுமே, உம் நேசகரம் என் மேல் விரியுமே. உம்மோடு ஒரு நாள் போதுமே, உம் நேசகரம் என் மேல் விரியுமே. உம்மோடு உறவு கொள்ள, உம்மோடு உறவு கொள்ள ஏங்குதெந்த நிதயமே, ஒப்பற்ற எந்தன் செல்வமே, ஓ எந்த நேசுராஜனே. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவருக்கு அர்ப்பணிப்போம். இந்த நாளில் அர்ப்பணிப்போம். இதோ அவர் அதை மேற்கொண்டு ஆட்கொண்டு நடத்துவார். விசுவாசத்தோடு அவரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம்.
சொந்தமையா. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் உமக்கு மட்டும் சொந்தமையா. அர்ப்பணித்தேன் இந்த நாளிலே என்னை ஆட்கொண்டிடும் எந்த நேசுவே. அர்ப்பணித்தேன் இந்த நாளிலே என்னை ஆட்கொண்டிடும் எந்த நேசுவே. உம்மோடு உறவு கொள்ள, உம்மோடு உறவு கொள்ள எங்குதில் நிதயமே. ஒப்பற்ற எந்தன் செல்வமே, ஓ எந்தன் இயேசுராஜனே. அப்பா, ஒரு தாகத்தோடு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இணைப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமக்கும் எமக்குமான ஒரு உறவு பாலம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் இதயம் உமக்காய் ஏங்குகிறது ஆண்டவரே. உம்மை பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய முடியாதப்பா. உம்மை அடைந்து கொள்ளும் வரை, உம்மோடு உறவு கொள்ளும் வரை எங்கள் உள்ளம் கலங்குகிறது ஆண்டவரே. அந்த கலக்கத்தை மாற்றும்படியாக இந்த நாளில் எங்களில் நீர் வந்து நிறையும் ஆண்டவரே. எங்கள் வாழ்வை நீர் வாழும் ஆண்டவரே. எங்களை காண்கிறவர்கள் உம்மை காணும்படியாக அப்பா, உமக்கும் எமக்குமாய் அந்த அன்புறவு இந்த நாளிலே மீண்டுமாய் புதுப்பிக்கப்படுவதாக. உம்மை எங்களுக்குள் வரவேற்கிறோம் சுவாமி. உம்மை வாஞ்சிக்கிறோம், உம்மை தாகத்தோடு நாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.